எல்லா மனசும் பாராட்டுக்காக தான் ஏங்குது. ஒரு சின்ன பாராட்டு அப்படிங்கிறது நம்மள சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். அது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும், அது நமக்கு பூஸ்ட் கொடுக்கும். நமக்கு எவ்வளோ வயசானாலும் என்ன ரிவார்டு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வேணால் மாறுமே தவிர ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும் கண்டிப்பாக நம்ம பிஹேவியரை இம்பேக்ட் பண்ண தான் செய்யுது. இன்னைக்கு எபிசோடில் நம்ம லைஃப்கான எஃபெக்டிவான ஒரு ரிவார்ட் சிஸ்டமையும் பனிஷ்மெண்ட் சிஸ்டமையும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அந்த வளர்ச்சியின் பாதையில் நமக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதில் இந்த ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எல்லா எபிசோட்லேயும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயமாவது நிச்சயமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது எஃபெக்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதாகவும் இருக்கும். அதனால எபிசோடை ஃபுல்லாக கேளுங்க. வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. சமீபத்தில் ஹியூமன் சைக்காலஜி பற்றி சில விஷயங்களை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு விஷயம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அது என்ன அப்படின்னா, ரேண்டம் ரிவார்ட்ஸ் ஆர் மோர் அடிக்டிவ் தேன் கேரண்டீட் ஒன்ஸ். நிச்சயமாக இது நமக்கு கிடச்சிரும் அப்படின்னும் பொழுது நமக்கு அதுக்கான அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக குறைஞ்சிரும். இப்போது நம்ம கிரிக்கெட் மேட்சே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்ததுமே இந்த மேட்ச் யார் கைக்கு ஃபேவராக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மேட்ச் ஃபைனல்ஸாகவே இருந்தாலும் நமக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம விரும்புகிற டீமே ஜெயிக்க போகுது அப்படின்னா கூட அந்த மேட்ச்சில் ஒரு த்ரில் இல்லை, விக்ட்ரியே கேரண்டி ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். அஃப்கோர்ஸ் நம்ம டீம் ஜெயிக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம், பட் அந்த த்ரில் இருக்குமா, எக்ஸைட்மெண்ட் இருக்குமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை அனுபவிச்ச அந்த சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம பேங்க்கில் சேவ் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த வயசில் இவ்வளோ பணம் நமக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல இருந்தே தெரியும். சப்போஸ் நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அண்ட் அந்த பணம் வரும்பொழுது அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. இதுவே நம்ம ஏதாவது குலுக்கல் முறையில் பரிசு வின் பண்ணுறோம், இல்லாட்டி திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு புதையல் கிடைக்குது, இல்லாட்டி திடீர்னு எங்கேருந்தோ நம்மளுடைய பூர்வீக சொத்து நம்ம பேரில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் தெரிய வரும்போது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற ரேண்டம் ரிவார்ட்ஸ் தான் நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டாக நான் படித்தேன். இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாம் என்னென்ன விஷயங்களுக்கு அடிமையாக இருக்குமோ அது எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேம்பிளிங், அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம பண்ணுறது. சோஷியல் மீடியா, அடுத்த ரீல் என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஸ்க்ரால் பண்ணிகிட்டே பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எங்கே போகும், இது நிச்சயமாக நமக்கான கேரண்டீட் ரிலேஷன்ஷிப் தானா நமக்கு தெரியாது, ஆனாலும் கிடைக்கிற அந்த டெம்ப்ரரி ப்ளஷருக்காக நம்ம அங்கே இருக்கோம். இந்த மாதிரி டெய்லி லைஃப்லேயே நம்ம நிறைய ரேண்டம் ரிவார்ட்ஸ்க்காக அந்த விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம். இந்த ரேண்டம் ரிவார்ட்ஸ் நமக்கு எவ்வளோ தான் எக்ஸைட்டிங்காக இருந்தாலும், அது நமக்கு நிறைய ப்ளஷர் கொடுக்கறதா இருந்தாலும் அதனால நமக்கு நிறைய இழப்புகளும் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாமல் டூம் ஸ்க்ரோலிங்கில் மாற்றுறது அதனால தான், தேவையில்லாமல் நிறைய பணத்தை இழக்கிறது, நம்மளுடைய நேரத்தை வீணாக்குறது எல்லாமே இந்த மாதிரி ரேண்டம் ரிவார்ட்ஸை எதிர்பார்த்து தான். இதுவே நம்ம கேரண்டீட் ரிவார்ட்ஸை டிசைன் பண்ணி அதுக்காக உழைக்க ஆரம்பித்தோன்னா அது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எவ்வளவு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அதனால தான் நம்ம ரிவார்ட் சிஸ்டமை நாமளே டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரிவார்ட் சிஸ்டமை டிசைன் பண்ணுறதுக்கு நாம் பிஎஃப் ஸ்கின்னருடைய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிஎஃப் ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனார். அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில்
நீட்டாக எழுதியிருக்கும் பொழுது நம்ம டீச்சர் வந்து நம்ம டிக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க சைன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ரிவார்ட். அதாவது நீ நல்லா எழுதியிருக்க, நீட்டாக எழுதியிருக்க, இதே மாதிரி தொடர்ந்து எழுது அப்படின்னு அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுறதுக்காக போடுற விஷயம். அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து கொடுக்குற ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும், கிரேட்ஸ் ஆகட்டும், அந்த குழந்தையோடைய அந்த நல்ல பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஆக்சுவலாக பாசிட்டிவ் தான், பட் ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்த எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை நீட்டாக எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு நல்ல பிஹேவியரை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா, அது மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாரத்தை நம்ம எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதுக்கு வந்து ஒரு 2 hours நீ கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 1/2 hour நீ வந்து எக்ஸ்ட்ரா விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதாவது அந்த படிப்பு டைமை குறைச்சி அதோடைய மகிழ்ச்சிக்கான நேரத்தை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு விஷயத்தை கொடுக்கறது மூலமாகவும் இல்லை ஒரு விஷயத்தை எடுக்கிறது மூலமாகவும் ஒரு நல்ல பிஹேவியரை நம்ம என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதுவே பனிஷ்மெண்ட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம். நம்மள நிறைய பேர் பனிஷ்மெண்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு தப்பு நம்ம பண்ணுறோம், அந்த பிஹேவியரை வந்து கண்டிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பறிக்கிறது மூலமாக இல்லாட்டி தேவையில்லாத ஒரு சுமையை இன்னும் அதிகமாக கொடுக்கறது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிஹேவியரை அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். அதுலேயும் கொடுக்கறதும் எடுக்கிறதும் இருக்குது. அதே மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அதுலேயும் கொடுக்கறதும் எடுக்கிறதும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஒரு ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கை யூஸ் பண்ணி நாம் நம்ம லைஃப்கான ரிவார்ட் சிஸ்டமை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு இப்போ பேசலாம். நம்மளில் நிறைய பேர் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற இந்த தள்ளி போடுற பிரச்சனையால் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும், நம்ம லைஃப் இப்போ எங்கே இருக்குது, நம்ம என்ன முயற்சி எடுத்தால் நம்ம விரும்புகிற இடத்துக்கு போகலாம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சில விஷயத்தை தள்ளி போடுவோம், இல்லை ஆரம்பிக்காமே இருப்போம். இதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் கிடையாது. நம்மளோட ரிவார்ட் சிஸ்டம் ரொம்ப பழமையானதாக ஆயிடுச்சு, இல்லாட்டி இனியும் நம்மளை எக்ஸைட் பண்ணுற எதுவுமா இல்லாமல் ஆனதுனால தான் நம்மளோட ரிவார்ட் சிஸ்டமை சரி பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசின ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரியை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நல்ல பழக்கத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பரிசு கொடுக்கப்படுறதும் ஒரு சுமை எடுக்கப்படுறதும் தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி. அதை பேஸ் பண்ணி நம்மளோட ரிவார்ட் சிஸ்டமை இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம். நமக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் நோக்கி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணி நம்மளால் சில ரிவார்ட்ஸை பெற முடியும். ஆனால் அந்த கோல் நோக்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது முதல் 1 வாரத்துக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போக போக கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதை தான் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளால் அதில் வேலையே செய்ய முடியறதில்ல. ஏதாவது ஒரு காரணம் வந்து நமக்கு வருது, இல்லை நாமளே ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கி இதை பண்ண வேண்டான்னு விட்டுடுறோம். ஸோ இப்படியே இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம திரும்ப ஆல்ரெடி இருக்கிற அந்த சேடான சிக்கான பேட்டர்ன்லேயே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேலையை செய்யறதுக்கு நான் பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே திரும்ப திரும்ப போகிறோமோ, எதை வந்து தள்ளி போடுறதுக்கு ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அதையே நம்ம ரிவார்டாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன், இல்லாட்டி வாக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அந்த விஷயத்த நம்ம ஆக்சுவலாக பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஏதேதோ காரணங்கள் சொல்லி இப்போ அது நின்றுச்சு. வாக் போகிற நேரத்துக்கு பதிலாக நம்ம வீட்டிலே உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வாக்கிங் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சீரீஸ் பார்த்து சில் பண்ணுறதையே ரிவார்டாக மாற்றலாம். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் மறுபடியும் அந்த வாக்கிங் ஹேபிட்குள்ளே போங்க. 1/2 hour அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறத முதல்ல 10 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை 5 minutes கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 minutes நடந்துட்டு வந்ததுக்கப்புறம் மீதி 25 minutes நீங்கள் டிவி பார்த்து சில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் 10 minutes நடந்துட்டு மீதி இருக்கிற 20 minutes அந்த ரிவார்டாக யூஸ் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வாரம் 15 minutes நடந்து 15 minutes ரிவார்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பழக்கத்தை அதிகப்படுத்தி ரிவார்டுக்கான டைமை குறைச்சிட்டு கம்ப்ளீட்டாக 30 minutes நீங்கள் நடந்துட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 30 minutes நீங்கள் சீரீஸ் பார்த்து கூட சில் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம எதை வச்சு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோமோ அதையே ரிவார்டாக மாற்றி நல்ல பழக்கத்தை மீண்டும் ஆரம்பிக்கலாம்.
இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்லேயே பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்குது, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்குது. வாக்கிங் அப்படிங்கிற அந்த நல்ல பழக்கத்தை மறுபடியும் நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுக்காக ஆரம்பத்தில் அந்த ரிவார்ட் டைம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ரிவார்ட் டைம் போக போக குறைஞ்சிக்கிட்டே வந்து 30 மினிட்ஸும் நம்ம அந்த வாக்கிங்கை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மீதி 30 மினிட்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம டிவி பார்த்து சில் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கவும் ஒரு விஷயத்தை எடுக்கவும் செஞ்சு ஒரு நல்ல பிஹேவியரை நாம் இங்கே என்கரேஜ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பனிஷ்மெண்ட்டுக்கு வரலாம். இதே வாக்கிங் அண்ட் டிவி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டிவி பார்த்து சில் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை எலிமினேட் பண்ணணும், அதுக்காக பனிஷ்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிவி பார்க்குற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல பண்ண வேண்டியது அந்த டிவி பார்க்குற அந்த ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு கடினப்படுத்துறது. ரிமோட் ஆன் பண்ணதுமே வந்து நம்ம டைரெக்டாக ஆப்புக்குள்ளே போயிடுறோம். அதுக்கப்புறம் நாம் சீரீஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிக்கிறோம். சில சமயம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால எதை பார்க்குறது அப்படிங்கிறத தேடியே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறத நிறைய பேர் ஃபன்னியாக கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஸோ முதல்ல டிவி ஆன் பண்ணதுமே ஆப்குள்ளே டைரெக்டாக போகிற இந்த கன்வீனியன்ஸை எடுத்துடலாம். அதுதான் வந்து இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த ஆப்குள்ளே போகணும்னா லாகின் பண்ணி தான் போகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பை நீங்கள் வைங்க. இந்த ஃப்ரிக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஹேபிட்டை இப்போ போய் லாகின் பண்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். ஸோ ஒரு சுமையை கொடுக்கறது மூலமாக ஒரு கெட்ட பழக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இப்போ பண்ண அதே ஸ்டெப்பில் சுமையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கன்வீனியன்ஸை எடுத்திருக்கோம். டைரெக்டாக ரிமோட் ஆன் பண்ணதுமே ஆப் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற கன்வீனியன்ஸ் இங்கே குறைஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணி தான் உள்ளே போகணும் அப்படின்ற சுமை ஆட் ஆகிருக்கு. டிவி பார்த்து சில் பண்ணுற இந்த கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் இந்த கெட்ட பழக்கத்தை கம்மி பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் இப்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் பண்ணியிருக்கோம், பனிஷ்மெண்ட்லேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே பண்ணியிருக்கோம். ப்ளஷரை கொடுத்து சுமையை குறைச்சி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நல்ல பழக்கத்தை என்கரேஜ் பண்ணியிருக்கோம். சுமையை கொடுத்து ப்ளஷரை குறைச்சி பனிஷ்மெண்ட்டில் இந்த கெட்ட பழக்கத்தை குறைச்சிருக்கோம். இப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன நல்ல பழக்கத்தை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை எந்த கெட்ட பழக்கத்தை அவாய்ட் பண்ண நினைக்கிறோன்னு லிஸ்ட் போட்டு அதுக்கு எது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எது பனிஷ்மெண்ட் அப்படின்னு நாமளே முடிவு செய்யலாம். இந்த சண்டேவை நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுங்கள். நாளையிலிருந்தே நல்ல விஷயங்கள் தொடரட்டும், கெட்ட பழக்கங்கள் குறையட்டும். உங்களுடைய வளர்ச்சி ஸ்டோரியில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஹீரோவாக இருக்கணுமா வில்லனாக இருக்கணுமாங்கிற சாய்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹீரோவாக இருக்கிறதுக்கு நல்ல பழக்கங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், கெட்ட பழக்கங்களை குறைங்க. அந்த எஃபர்ட்டை உங்களால் நிச்சயமாக போட முடியும். இன்றைக்கான எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் மேலே அக்கறை அதிகமோ, யாருடைய வளர்ச்சி கண்டிப்பாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட இந்த எபிசோடை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.